அன்பின் பிதாவே, குமாரனாகிய இயேசு என்ற நாமத்தினால் உம்மிடத்தில் வருகிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை உம்முடையது, நீர் வெளிப்படுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்து நீர் வெளிப்படுத்தி இந்த வார்த்தையின் மூலம் எங்களை வாழ வைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த கரம் நன்மைக்கு எது வாய்ப்பு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். 43:2. வாசிங்கம்மா, வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. ஆமென். அல்லேலூயா. நம்மனா நீங்க தண்ணீரை கடக்கும் போது ஆண்டவர் நம்மோடு இருப்பார். இந்த மாதம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நமக்கு நான் உன்னோடு இருப்பேன். அப்ப நான் ஜெபிச்சுட்டு இருந்த ஆண்டவர் இந்த வார்த்தை தான் என் இருதயத்துல உணர்த்தின வார்த்தை தான், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். அப்ப தேவன் எல்லாரோடு இருக்க விரும்புகிறார், வாக்கும் பண்ணுகிறார். அப்ப தேவன் நம்மோடு ஏன் இருக்க விரும்புகிறார்னா, அவருடைய விருப்பமே அதுதான், அவருடைய ஆசை அதுதான். நம்மோடு இருக்கவும், நம்மோடு பேசவும், நம்மோடு ஐக்கியமா இருப்பதற்கு அதை ரொம்ப விரும்புகிறார். அதிகமா அவருடைய ஆசை என்னன்னா, அவர் நம்மோடு இருக்கிறது தான், நம்மளை சேர்த்து கொள்வதற்கு தான் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனா ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவருக்கு ஆசை என்னன்னா நம்மளோடு இருப்பது. நீங்க புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு சொல்றேன். என்ன காரியம்னா, பழைய ஏற்பாடுல நாம் தவறு செய்யும் போது தேவன் நம்மை விட்டு விலகி போயிடுவார். ஆனா புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா, நாம் தவறு செய்யும் பொழுது நாம் தேவனை விட்டு விலகி போயிடுவோம். புரியுதுங்களா? பழைய ஏற்பாடுல கர்த்தர் விலகினார், புதிய ஏற்பாடுல அவர்கள் விலகி போனார்கள் தான் இருக்கும். அவர்கள் நம்மை விட்டு விலகி போயிட்டார். பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். அப்ப தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். எது வரைக்கும்னா, நாம் அவரை விட்டு விலகாத வரைக்கும் அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். நம் தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை விட்டு கைவிடுவதும் இல்லை. அவர் விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஆனா நாம விலகிடலாம். புரியுதுங்களா? அப்ப நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது நாம் தேவனை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாதங்கள் முதற்கொண்டு இனி வருகிற ஒவ்வொரு நாளும் என்ன இருக்குன்னா, நான் தினந்தோறும் ஆண்டவரோடு இருக்கிறேனா? ஆமென். தினந்தோறும் ஆண்டவரோட இருக்கிறனா சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது அவரோடு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, நீங்க வேத வசனத்தை கை கொள்ளும் போது அவரில் இருக்கிறீர்கள், நிலைத்திருக்கிறீர்கள் என்று அதனால் அறிவோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம் வசனத்துக்கு விரோதமா செய்யும் பொழுது நாம் அவரை நிலைத்திராம போயிடுவோம். என்ன ஆயிடுவோம்? நிலைத்து இராம போயிடுவோம். உதாரணம் என்னன்னா, இந்த செடி பூச்செடி வளர்க்குற மாதிரி, எல்லாருக்கும் பூச்செடி வளர்க்குறன்னு ஒரு ஆசை இருக்குது. அதை பள்ளம் தோண்டி மண்ணு போட்டு புதைச்சிடுவோம். எடுத்து எடுத்து ஒரு நாளைக்கு இந்த இடத்துல புதைச்சிட்டு நட்டுட்டு இன்னொரு நாளைக்கு வேற இடத்துல நட்டு இன்னொரு நாளைக்கு வேற இடத்துல நட்டா செடி வளருமா? வராது, நிலைத்து இருக்கு. அதே மாதிரிதான் வசனம் உங்க வாழ்க்கையில அனுதினமும் இருக்கணும். ஒரு நாள் வசனத்தை விட்டு செஞ்சுட்டு 10 நாள் வசனத்தின்படி வாழாம இருந்தா எப்படி வேர் சூரிய ஒளியில பட்டா என்ன பண்ணா அது கருகி போயிடும். செடி சூரிய ஒளியில இருக்கலாம், ஆனா வேர் சூரிய ஒளியில இருக்க முடியாது. அதே மாதிரிதான் வார்த்தையோடு நம்ம இருக்கணும். சர்ச்சில நல்லா இப்படி வாட்டி நல்லா தலையை காட்டு போறதுனால நம்ம கர்த்தரோடு இருக்கிறோன்னு இல்ல, ஜெபம் பண்ணுகிறதுனால நம்ம கர்த்தரோடு இருக்கிறோன்னு சொல்வது இல்ல. கர்த்தரோடு இருக்கிறவன் எதற்கொண்டு சொல்லனா, நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று எதினால் அறிவீர்கள்னா, நீங்கள் கனி கொடுப்பதுனாலதான். இப்ப வசனம் உங்க வாழ்க்கையில போய் வசனம் உங்க வாழ்க்கையில எப்படியா வெளிவரன்னா, உங்க நல்ல கிரியையா வரும். நல்ல வேலை செய்வீங்க.
என்ன பேசுங்க? உங்க வாய் நல்லதை பேசும். உங்க வாய் நல்லதை பேசுமானா நீங்க கர்த்தரோடு இருக்கிறீர்கள் என்று அதனால் அறிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாங்க அறிந்து கொள்வோம். உங்க கண் நல்லதை பார்க்கும், உங்க கரண் நல்லதை செய்யும், உங்க கால்கள் நல்ல காரியத்துக்காக ஓடும், உங்க வாழ்க்கையே நன்மை. வசனம் சொல்லுது, ஆவியின் கனி எதினால் விளங்குனா நீதியினாலும் நல்ல நடக்கையினாலும் விளங்கும் என்று வசனம் சொல்லுது. அப்ப நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்க என்றதுக்கு அடையாளம் என்னன்னா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, உங்க கிரியை நல்லதா இருக்கும். கிரியை என்பது என்னன்னா வேலை. நீங்க செய்கிற வேலையில, வேலை செய்யறோம் நம்ம செய்யற வேலை இல்ல, நீங்க எதை செஞ்சாலும் அதுல கரெக்டா இருப்பீங்க, சரியானதை செய்வீங்க, நீதி உள்ளதை செய்வீங்க, பரிசுத்தம் உள்ளதை செய்வீங்க, கர்த்தருக்கு பிரியமான இதிலேயே விளங்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று எதினால் விளங்கும் என்றா, நீங்க செய்கிற வேலை. சொல்லுங்க, நான் இந்த வேலை செய்யறேன், நான் அந்த வேலை செய்யறேன், அந்த வேலை இந்த வேலை இல்ல. நீங்க எந்த வேலை செய்தாலும் அதுல கடவுளுடைய நாமம், நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமே. அப்ப கடவுளுக்கு எதை செய்ய முடியும்? நான் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் கடவுள் பிரியப்படுகிறார். ஆமே. ஸ்கூல் போற பிள்ளைங்க ஸ்கூல்ல கரெக்டா இருக்கணும், காலேஜ் போற பிள்ளைங்க அதுல கரெக்டா வேலை செய்யணும். வேலையும் எந்த ஒரு உங்க 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 வேலையில கடவுளுடைய நாமும் மகிமைப்படணும். ஆமே. அததான் பவுல் எழுதுகிறாரு, அடிமையா இருக்கிறவங்க கூட கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா அடிமையா இருக்கணும்னு எழுதி வச்சுக்கிறாரு. ஆமே. புரியுதுங்களா? அதற்கு சித்தமான ஒரு நாள் அடிமை வாழ்க்கை குறிச்சு பார்க்கலாம். அப்ப நாம எப்படின்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமே. இஸ்ரவேலின் தேவன் உங்களோட இருக்கிறார். முதலாம் வசனம் தான் நம்மளுடைய முதல் ஆண்டின் வாக்கு தத்துவமா? ஞாபகம் இருக்குதா? மறந்துட்டீங்களா? ஆமா, வாக்கு தத்தல மறந்துட்டீங்களா தெரியலையே. ஏன்னா போன வாரத்தை நீங்க போன மாசம் ஜெபிக்க மாட்டீங்க. ஆமே. அப்ப என்னன்னா, தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். அப்ப வசனம் சொல்ற, நீ தண்ணீரை கடக்கும் போது அவர் உன்னோடு இருக்கிறார். ஏங்க அந்த காலத்துல ஆற கடந்து போய் கடல் கடந்து போய் ஒரு வியாபாரம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு அப்படியே நம்ம வேலை செய்யறோம். தண்ணீரை கடக்கணும்னு ஒரு கட்டாயம் இருக்குதா? நெருப்ப கடந்து போகணும்னு ஒரு கட்டாயம் இருக்குதா? ஆற கடந்து போகணும்னு ஒரு கட்டாயம் இருக்குதா? அப்படிலாம் இல்ல. அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல. அந்த மாதிரி வந்தா நம்ம என்ன பண்ணோம்னா, இப்ப கவர்மெண்ட் பிரிட்ஜ் கட்டிட்டாங்க, பிரிட்ஜ கடந்து ஏறி இறங்கி வந்துடலாம். ஆனா என்ன காரியத்தை தேவன் சொல்றாருன்னா, நீ தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகளை நீ சந்தித்தே ஆகணும். எஸ்கேப் ஆக முடிஞ்சா எஸ்கேப் ஆயிடும் நம்மள மாதிரி ஆட்கள். ஆமே. ஆனா எஸ்கேப்பே ஆகாத முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை சந்திக்கணும். தண்ணியை கடந்து பிரிட்ஜ் இருந்தா போயிடலாம், ஆனா கடந்து போயே ஆகணும்னு ஒரு இது இருக்கும். எதன்னா எலியாவுக்கும் எலிசாவுக்கும் சொல்ல, பிரிட்ஜ் எல்லாம் இல்ல, கடந்து போயே ஆகணும். யோர்தான் பிரவாகித்து வரும்போது யோர்தானை கடந்து போய் 6 லட்சம் புருஷன்மார்கள் கரை சேர்ந்து ஆகணும். சூழ்நிலை அது மாதிரி அமையும். ஆமே. அப்ப அந்த சூழ்நிலையில நாம என்ன பண்ணணும்? தண்ணீரை கடக்கிற என்ன நான் மூழ்க அடிக்கிற போல சூழ்நிலை வரும். அக்கினியில கடந்து போற மாதிரி சூழ்நிலை வரும். நம்ம என்னன்னா, நம்மளை இல்லாமல் ஆக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இல்லாமல் போகாதபடிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். தேவன் எதை கொடுக்குறான்னா, இன்னைக்கு சூழ்நிலைகள் நம்மை அழிக்கும்படி வரும். ஏன் வரும்னா, இந்த உலகம் சாத்தானுடையதா இருக்குது. பொல்லாங்கன் இதற்கு சொந்தக்காரனா இருக்கிறான். இதுல நிறைய பேரு சாத்தானுடைய வேலையாட்களாகவும் சாத்தானுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்தாரா இராதபடினால் இந்த உலகம் உங்களை பகைக்கும். ஆமென். அப்ப நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை வருமானா வரும். யாருக்கு வரனா, யாரெல்லாம் கர்த்தரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை வரும். பிரச்சனையே வரலன்னா, வசனம் சொல்றது, உலகம் தாரா, நீங்க உலகத்தாரா இருந்தா உலகம் உங்களை சேர்த்துக்கும். என்னைக்கு நாம நீதி நிமித்தம் பகைக்கப்படுகிறோமோ அன்னைக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள், நாம் உலகத்தார் இல்ல, நான் செய்ததெல்லாம் நல்லதுதான் செய்யறேன். சொல்லுவாங்க, என்ன சொல்ற? நான் செய்யறதெல்லாம் நல்லதுதான் செய்யறேன், ஆனா எனக்கு ஏன் பிரச்சனை வருது? கேட்டுக்கிறீங்களா? நீங்க நல்லது செய்யறதுனாலதான் பிரச்சனை வருது. நீங்க நல்லது செய்யக்கூடாதுதான் பிரச்சனை வருது.
நீங்க நல்லவரா இருக்க கூடாதான் பிரச்சனை வருது. பிரச்சனை வருவது நீங்க நல்லது செய்யறதுனால இல்ல, நீங்க நல்லது செய்யாம இருக்கணும் என்பதுக்காக பிரச்சனை வருது. அப்ப எடுத்தோன்னு என்ன முடிவு பண்ணுவோம்? நல்லது செஞ்சு வாரி போன்று போதும், நல்லவனா வாழ்ந்தது போதும், நல்லதா இருந்தது போதும், நமக்கு எல்லாமே இதுவா தானே வருது, நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாமே. நீ கொஞ்சம் மாத்துக்கிறதுக்காக தான் உனக்கு பிரச்சனையே வருது. அல்லேலூயா. முடிவு பண்ணி யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் மாறினா என்ன, நல்லது செய்தாதான் இவ்வளவு பிரச்சனை வருது, கொஞ்சம் என் ரூட்டை மாத்திக்கலாமே, என் வழியை கொஞ்சம் யூ டர்ன் போட்டுக்கலாமே. நீ போடும்படியாக தான் இந்த பிரச்சனை வருது. நீ போட்டு பாரு, பிரச்சனை போயிடும். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சரியான முடிவு எடுத்துட்டோம் போலயே, நம்மளுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லாம போச்சே, நம்ம சரியான முடிவு எடுத்துட்டோமா? நீ சரியான முடிவு எடுக்கல, நீ தவறான முடிவு எடுத்துட்ட. நீ என்னைக்கு யூ டர்ன் போடுறியோ அன்னைக்கு ஆண்டவர் இல்லாம போயிட்டாரு. ஆண்டவர் இல்லாம போறதுனால உனக்கு யாரு பிரச்சனையா இருக்கிறாங்களோ பிரச்சனைக்குரியவர்கள் உனக்கு சகோதரரா மாறிட்டாங்க. ஆழமா புரியுதா? நல்ல கவனமா கேட்கணும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே சாத்தான் தான், சரிங்களா? எல்லா விதமான பிரச்சனை யார் மூலமா வருது? சாத்தான் மூலமாகவும் சாத்தானுடைய தூதர்கள் மூலமா வருது, கரெக்டுங்களா? அப்ப பிரச்சனையே இல்லைன்னா என்ன ஆகுது? நம்மளுக்கு ஃப்ரெண்டு சாத்தான் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இயேசு சொன்னாரு, என்னை உலகம் பகைச்சது, ஆகையால் உங்களும் பகைக்கும். என்ன உலகம் எதிர்த்தது, ஆகையால் உங்களை எதிர்க்கும். அப்போ சொல்றாரு, எதனால் இயேசு எதிர்த்தாருன்னா, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்ததுனால உலகம் அவரை எதிர்த்துச்சு. பாவிகளுக்கும் நன்றி அறியாதவருக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தபடியால் நன்மை செய்த இயேசுவ உலகம் எதிர்த்துச்சு. இயேசு என்ன தீமை செஞ்சாரு? யாரு சோத்துல இயேசு மண்ணாரி போட்டாரு? யாரு குடும்பத்தை இயேசு பிரிச்சாரு? யாரு குடிய இயேசு கெடுத்தாரு? ஏன் இயேசுக்கு பிரச்சனை வந்துச்சு? நன்மை செஞ்சாரு, அதனாலதான் பிரச்சனை வந்தது. வெளிச்சமா இருந்தாரு, அதனாலதான் பிரச்சனை வந்தது. எல்லாரும் வாழ்க்கையில அவரை கொண்டு ஒரு நன்மை நடந்தது, அதனாலதான் பிரச்சனை வந்தது. சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு அவர் பிரச்சனையா இருந்தாரு, அதனாலதான் அவருக்கு பிரச்சனை வந்தது. அப்போ நம்மளுக்கும் எல்லாம் வருதா? நீங்க என்ன யோசிக்கணும்னா, நான் சாத்தானுடைய ராஜ்யத்துல இல்லன்னு திங்க் பண்ணிக்கோங்க. சாத்தான் என் கூட இல்ல, இயேசு என் கூட இருக்கிறாரு. இன்னும் சொல்ல, நான் இயேசு கூட இருந்தா இயேசு எனக்கு பிரச்சனை வரும். இயேசுவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்களை எதிர்ப்பாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உன்னோடு இருக்கும் பொழுது நீங்க அத என்ன சைன்னா, பிரச்சனைகள் வரும். ஒன்னே ஒண்ணு மட்டும் திங்க் பண்ணிக்கோங்க, நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னா மாத்திரம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவரோடு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு காரியம், நான் ஒன்னே ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்றேன். நாளைக்கு திடீர்னு 500 ரூபாய்க்கு செலவு வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எதிர்பார்த்து இருப்பீங்களா? நம்ம டிவில சொல்றாங்க, நாளைக்கு புயல் வரப்போகுது, அதிகமா மழை வரப்போகுது, நாங்க மின்சாரத்தெல்லாம் கட் பண்ண போறோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? பால் வாங்கி வச்சிருவீங்க, அரிசி வாங்கி வச்சிருவீங்க, ரவை வாங்கி வச்சிருவீங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருவீங்க, மெழுகுவத்தி வாங்கி வச்சிருவீங்க, பிஸ்கட் எல்லாமே வாங்கி வச்சு புயல் உள்ள போயிடுவீங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அமைதியா புயல் பார்க்க. திடீர்னு புயல் வந்துச்சுன்னா அப்பதான் பயம் வரும். பால் இல்ல, ரவை இல்ல, சர்க்கரை இல்ல, டீத்தூள் இல்ல, அது இல்ல, இது இல்ல, நம்மளுக்கு பிரச்சனை வருமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? முன்னெச்சரிப்பு இல்லாம நம்ம வாழ்க்கையில தீமை வரும்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கூட இருந்தா உனக்கு பிரச்சனை வரும், நீதி நிமித்தம் நம்மை பகைப்பார்கள் சொல்லிட்டாரு. அப்ப என்னன்னா, நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கண் விழிக்கும் போது எப்படி விழிக்கணும்னா, இன்னைக்கு சாத்தான் என்ன பண்ணாலும் கடவுள் என் கூட இருந்து என்னை ஜெயிக்க வச்சிடுவாருன்னு எண்ணத்தோடு இருக்கணும். ஜெயிக்க போறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில என்னன்னா, ஜெயம் நமக்கு சொந்தமாக போகுது. ஆமென். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளை கண் விழிக்கும் போது நமக்கு எதிரி இல்லைன்னு விழிக்காதீங்க, எதிரி இருக்கிறான்னு விழிச்சு கொள்ளுங்க. பிரச்சனையே வரக்கூடாது ஆண்டவரே ஜெபம் பண்ணாதீங்க, ஜெயிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லுங்க. நீங்க பிரச்சனையே வரக்கூடாது ஜெபிச்சீங்கன்னா அது ஜெபம் சரியான இல்ல. சோதனையில் நின்று என்ன ஜெபம் சொல்ல? சோதனை நின்று அண்ணப்பாட்செல்லாம் சொல்லுங்களேன். என்ன ஆசீர்வாதமான மெசேஜ் வந்தீங்களா? கர்த்தர் கூட இருப்பாரடியா? அப்படி இல்ல, பைபிள்ல அந்த மாதிரி மெசேஜ் இல்ல. அல்லேலூயா. சோதனை நின்று எங்களை விலக்கி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களை சோதனைக்கு உட்பட எங்களுக்கு வேணாம். இன்னைக்கு இந்த தீமையில் பலவிதமான தீமை எங்களை சூழ்ந்து கொள்ள இருக்கும்போது எங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென்.
ஏன்னா நம்ம ஆசீர்வதிப்பா சொன்னா சோதனை வந்து நீங்க பயந்துடுறீங்க. பைபிள் சொல்லுது சோதனை வரும், ஜெயிக்க பலன் ஆண்டவர் தருவார். இதுக்குதான் பைபிள் வசனங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீரை கடக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். வருமா வராதா? ஆண்டவர் சொன்னார்னா வரும். அக்கினியை ஜுவாலையை கடந்து போவியா? கடந்து போவியா? போவ. என்ன நடக்குன்னா ஆண்டவர் கூட இருக்குதுனால அதை முடிச்சிட்டு வந்த பிறகு ஒரு உயர்வு வரும். ஆமே. நமக்கு அக்கினியை கொடுத்தவர்கள் அந்த அக்கினியிலே இருக்க மாட்டார்கள். ஆமே. ஆமா இப்படிதான் இருக்கும். நான் ஜோம் பண்ணி, ஆண்டவரே எங்களோட பேசுங்க ஆண்டவரே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் தகப்பனாய் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரனாய் நம்மோடு இருக்கிறார். ஆவியானவர் துணையாளராய் ஹெல்ப்பரா நம்மோடு இருக்கிறார். இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன தேவை? எல்லாரும் அடிக்கடி ஒரு டைலாக் வேற, நான் தனிமரமா இருக்கிறேன், தனிமரம் தோப்பாவாது. நீ தனி இல்ல, இதாவாகிய தேவன் கூட இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நீ அப்பா இல்லைன்னா அப்பாவா அப்படிதான் இருக்கிறார். எனக்கு நல்ல அண்ணன் இல்லைன்னா அண்ணனா இயேசு இருக்கிறார். எனக்கு ஃப்ரெண்டா இல்லைன்னா ஃப்ரெண்டா ஆவியான இருக்கிறார். இதுக்கு மேல ஒருத்தருக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. வேட்டோ வேலைக்கு ஆடாதவோ கையாளர் தனவோ அவங்க இல்ல. பிதாவாகியவர் நமக்கு தகப்பனாவே இருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து நமக்கு சகோதரனா இருக்கிறார். தேற்றலவானாகிய ஆவியானவருக்கு நம்ம நண்பனா இருக்கிறார். நம்மோடு அவர்கள் இருப்பதினால் எந்த சூழ்நிலையும் நம்மால் கடந்து செல்ல முடியும். ஆமென். விடவே போயிடாதீங்க. ஆமென். இந்த மாதத்துக்கு இந்த இது இல்ல, எல்லா மாதத்துக்கும் இதுதான். ஆண்டவர் நம்மோடு இருப்பதினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினால் நம்ம திகைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடியினால் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தர் உங்க பக்கத்துல நின்று கவலைப்படாதன்னு சொன்னா ஏன் சொல்றாங்க? நான் இருக்கிறேன்னு சொல்லிதான் சொல்றாங்க. நான் இருக்கிறேன், கவலைப்படாது. ஒரு அப்பா சொல்றமா, நான் பாத்துக்கிறேம்மா. ஒரு கணவன் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்களா, நான் பாத்துக்கிறேன். அவங்க சொல்லிட்டு சொன்ன, நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன். இவங்க கூட விட்டுடலாம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஏன் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார் தெரியுமா? அவர் உன்னோடு இருக்கிறபடினால், உனக்காக செயல்படுகிறபடினால் கவலைப்படாத. எனக்கு கவலைப்பட்டுனே இருக்கீங்களே. யாரும் சொல்றாங்க, இவ்வளவு பேர் நீங்க அழுகு ரொம்ப சொல்றேன், கவலைப்படாத. உனக்குன்னா என் கஷ்டம் தெரியுமா? நீனா வந்து வாங்கி சுமக்காம பாரு, நான் போறது எனக்கு தான் தெரியும், உன் வேலையை பாரு அப்படின்னு ஆண்டுகிட்ட சொல்ல முடியாது. நம்ம கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்ம பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்ம போற பாதையும் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத. கவலைப்பட்டீங்கன்னா ஒண்ணுமே உன் வாழ்க்கையில நடக்காது. நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நீ விசுவாசினா, நான் உன்னை கொண்டு செய்யற காரியம் பெரியதா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டு கவலை எல்லாம் படக்கூடாது. இப்பயே டிசம்பர் மாசத்துக்கு கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், வரும் அடுத்த ஜனவரி 26 கவலைப்படக்கூடாது. வரும் நல்ல காரியம் அது காரியத்துல கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன நாளைக்கே கவலைப்பட வேணாம்னு சொல்றாரு. அடுத்த வருஷத்துக்கு கவலைப்படுறீங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ ஏசப்பா, நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, கவலைப்படாம இருக்குதான் போதும். ஆமே. ஆண்டவரை துதிக்கிற வாழ்க்கை மட்டும் போதும். யார் வாழ்க்கை வாயில துதி வரன்னா கர்த்தரை நம்பினாதான் வரும். யாரு புலம்புவாங்கன்னா கர்த்தரை நம்பாதவங்க தான் புலம்புவாங்க. புலம்பினே இருக்கிறாங்களா சொல்லு, கடவுள் இருக்கிறாரு நம்பிக்கை இருக்குதா? புலம்பாத. புலம்புறதுனால ஒண்ணுமே நடக்காது. கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்காது. கவலைப்பட்டா என்ன நடக்குன்னா முடி வெள்ளையாயிடும், உடம்பு ஒல்லியாயிடும். ஆமே. 2 தான் நடக்கும். ஆமே. வியாதியே இல்லாத ஒரு வியாதி குத்த மாதிரி ஆயிடும். ஆமே. இதுதான் கவலையெல்லாம் நடக்கும் தவிர கவலையினால அடுத்த கட்ட நன்மை ஒன்றுமே நடக்காது. ஆனா நன்மை எதனால் நடக்கும்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போமானால் நன்மை வரும். இதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, எந்தையும் யோசிக்க கூடாது. நடக்குமா அப்படிலாம் நடக்குமா நடக்காதா அதெல்லாம் வேணாம். இந்த பாட்டு எல்லாம் பாடாதீங்க. ஆண்டவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவருடைய கரம் நமக்காக உயரும் போது அவர் எது சித்தமோ அது நடக்கும். நடக்குமா நடக்காதா இந்த பாட்டுலாம் நிறைய பேர் அது பிடிக்கவே பிடிக்காது. பாட்டெல்லாம் கோவமா இருக்கு. நடக்குமா நடக்காதெல்லாம் வேணாம்.
அதான் ஆண்டவர் சித்தமானது ஒரு கையினால் நடக்கும். ஆண்டவர் சித்தமா மாத்திரம் கேட்டே இருங்க. ஆண்டவர் சித்தம் உங்க காதுல சத்தமா விழணும். ஆண்டவரே இதுதான் என் சித்தம் ஒரு சத்தம் வந்துச்சுன்னா ஜாலியா இருக்கலாம். ஒன்றை குறித்து கவலைப்படாம எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்னால கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்த காலம் ஏன்னா ஆண்டவர் செய்ய போறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்காக யாவையும் செய்தே முடிப்பார். எங்க முடிச்சார்? சிலுவையில முடிச்சிட்டாரு. முடிச்சிட்ட பிறகு அது நமக்காக செயல்படுத்தி கொண்டே இருப்பார். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்திருங்கள். திடீர்னு நாளைக்கு ஒரு நோட்டீஸ் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா பயம்தான் வரும். ஐயோ திடீர்னு வந்துட்டாமே, அவன் செய்ய சொல்லும் 1000 ரூபாய் இருந்தது சவரம், 1 கிராம் இந்த ரேட் இருந்தது, இன்னைக்கு அவன் வெஸ்ட் போயிட்டான், நோட்டீஸ் வர குத்துட்டான், இன்னைக்கு 1 சவரம் 90,000 ரூபாய் ஆயிடுச்சே அப்படிலாம் யோசிக்கிறேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எதற்கு ஆயத்தமாகனா எந்த சூழ்நிலையும் நாம் சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. சூழ்நிலை வரும், வருமா? வரும். நமக்கு பிரச்சனை இருக்குதா? இருக்குது. எதிரி இருக்கிறானா? இருக்கிறான். அந்த எதிரி சில ஆட்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறானா? ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அப்ப ஒரு நாளை எழுந்திருக்கும் போது ஒரு மிலிட்டரி மேன் எப்படி எழுந்திருப்பான்? ஐயோ யாரும் வரக்கூடாதுன்னு எழுந்துப்பானா? வந்தா சுட்டுன்னு எழுந்துப்பான். கரெக்டா? ஆண்டவர் நம்ம சொல்ற நம்ம யுத்த வீரர்களை தான் நம்ம ட்ரெயின் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க காலையில எழுந்துக்கும் போது யாரு வந்தாலும் பிசாசு நமக்கு எதிரிடையா வருகிற எந்த காரியத்தையும் ஜெயிக்க போறோம்னு எண்ணத்தோடு எழுந்தீங்கன்னா கவலை வராது. எப்படி செயல்படணும்னு யோசிக்க ஆரம்பிப்போம். முடங்கி போட மாட்டோம், முழங்கால் போடுவோம். ஆமென். முடங்க மாட்டோம். ஒரு சூழ்நிலை வரும் நீங்க எதிர்பார்த்துட்டீங்கன்னா செயல்பட ஆரம்பிப்பீங்க. யாரு மழை வரணும் எதிர்பார்க்கறோம் அவங்க தான் ரெயின் கோட் எடுத்துன்னு போவாங்க, அவங்கதான் கொடை எடுத்துன்னு போவாங்க. வராதுன்னு கைய வீசின்னு தான் போவாங்க. கரெக்டா? எதிர்பார்ப்பு நம்ம எச்சரிக்கையா செயல்பட வைக்கும். அப்ப நமக்கு என்னன்னா ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது கர்த்தர் நம்ம ஜீவன் பரலோகத்துல கண்ணை திறந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோங்க. முடிஞ்சுச்சுடா சாமி, பூலோகத்துலதான் இருக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்குதுன்னு பண்ணிக்கோங்க. ஆமென். உங்க கண்ணை திறந்து பரலோகமா செக் பண்ணுங்க. காயில பரலோகத்துல இருக்கிறேனா பூமியில இருக்கிறேனா? பூமியில இருக்கீங்களா? பிரச்சனை முடியல. பரலோகத்துல இருந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்ப பூமியில இருக்குன்னா பரலோகத்துல இருக்கும்போது துதிக்க ஆரம்பிக்கிறல நம்ம அதுக்கு நம்ம கண்ணை தந்து ஒரு காரியங்கள் அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்னா செயல்படுகிற எண்ணத்தோடு இந்த நாட்களை ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். ஆண்டு இருக்கிறாரு, என்ன பண்ண முடியும்? எதை வந்தாலும் சமாளிச்சுதானே ஆகணும். யோசிச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அக்கினியை கடக்கிற மாதிரி சூழ்நிலை வருமா? வரும். தண்ணீரை கடக்கிற மாதிரி சூழ்நிலை வருமா? வரும். மூழ்கடிக்கிற மாதிரி பிரச்சனை வருமா? வரும். வரும். ஆனா அது என்னவாகனா அது என்னை சேதப்படுத்தாது. ஆமென். பிரச்சனையை என்ன பார்த்து பயப்படணுமே தவிர பிரச்சனையை பார்த்து நான் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு பண்ற பிரச்சனை எனக்கும் தான். அல்லேலூயா. ஆமா, நானும் கொஞ்சம் பயப்படுவேன். ஆமா, எனக்கும் நான் பேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசுற வார்த்தை என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி நம்ம கடந்துக்கணும்னா ஆண்டவர் நம்மோடு இருப்பேன் என்றார்னா இருப்பார் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறுமா? தேவ சித்தம் தான் நிறைவேறும். தேவ சித்தத்துல நாம் எப்படி கர்த்தரோடு இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். அல்லேலூயா. அப்ப வேதத்துல வாசிக்கும் போது இந்த மாதிரி சூழ்நிலையில யார் கடந்து போனான்னா இஸ்ரவேல் தேசத்துல இருந்து யூதா வம்சத்தின் மக்கள் சில பேர் யூதாவிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். யார் சிறைப்பட்டு போனா? யார் சிறைப்பட்டு போனா? யூதர்கள். யூதர்கள் 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 யாருன்னா ராஜ குலத்தார்கள், ராஜ வம்சத்தார்கள், பிரின்சஸ் பிரின்ஸ் இளவரசர்கள் போனார்கள். எங்க போனாங்க? கரெக்ட் தான் அருண். ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன கற்க வாழ்ந்தாங்க? ராஜ வாழ்க்கை. நம்மளுக்கு மாதிரி ஒரு சட்னி 2 சட்னியா உங்களுக்கு பெரிய டைனிங் டேபிள் இருக்கும். அதுல எல்லாமே தான் உங்களுக்கு. அவங்க அந்த மாதிரி சாப்பிட்டவங்க, அந்த மாதிரி உடுத்தினவங்க, அவங்க போறதுக்கு கோவேறு கழுத, அவங்க போறதுக்கு குதிரை, அவங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் இடி விழுந்த மாதிரி பாபிலோனுக்கு கால்நடையா இது வரைக்கும் கழுதையிலும் குதிரையிலும் போன மனுஷன் நடந்து கால்நடையா பாபிலோனுக்கு போறாங்க. ஒரே நாள்ல மாறிச்சா? ஒரே நாள்லாம் மாறல. எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக தேவன் தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டார்.
நீங்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுவீர்கள். கொண்டு போனாரா? அதே மாதிரிதான் சொல்றேன், வேத வசனம் உங்க வாழ்க்கையில சொல்லாத ஒரு காரியமும் நடக்காது. நீங்க வாழ்ந்திருப்பீர்கள் சொன்னால் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் தாழ்ந்திருப்பீர்கள்னா தாழ்ந்திருப்பீர்கள். ஆனா அந்த சூழ்நிலையை நீங்க சமாளிச்சுதான் ஆகணும். நீங்க போகிற இந்த சூழ்நிலை தேவன் கொடுத்ததா என்பது மாத்திரம் யோசிச்சு கொள்ளுங்க. என்ன பண்ணும்? நீங்க போகிற இந்த பாதை தேவன் அனுமதித்ததா என்ன யோசிக்கணும்? தேவன் அனுமதித்தார்னா சல்யூட் வச்சுட்டு போயினே இருங்க. தேவன் அனுமதிக்கலன்னு தெரிஞ்சிச்சா அழுது ஜெபிங்க, புலம்புங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இவங்க சிறையாய் கொண்டு போவார்கள் என்று தேவன் முன்னறித்தது. எத்தனையோ ஆயிரம், எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியல, கணக்கு போறாங்க. போகும்போது எங்க போனாங்கன்னா, நீங்க வாசிச்சீங்கன்னா, அவங்க பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டு அவங்க யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்றா, நீங்க வாசிங்கன்னா 1ஆம் அதிகாரம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். 1:4. அஸ்பேனாஸ்க்கு என்னது? அஸ்பேனாஸ் இந்த வார்த்தை அஸ்பேனாஸ் கிட்ட குத்தாருன்னா, ஏதோ ஒருத்தர் இருக்குல்ல, யாரு கிட்ட குத்தாருன்னா, மிக மோசமான ஒரு மனிதனை எப்படித்தான் நடத்தக்கூடாதோ அப்படி நடத்துற ஒரு ஆளு கிட்ட ஒப்பு கொடுத்தா ராஜா. இந்த காரியங்கள் நான் சபையா இருக்குதுன்னா சில வெளிப்படையா பேச முடியாது. அவர்களை அன்னகராக்குகிற ஒரு ஆள் கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. யார்கிட்ட கொடுத்தாரு? அவர்களை மோசமாக்குகிற ஒரு மனிதனிடத்துல ஒப்பு கொடுத்தாரு. அவர்களை நாசப்படுத்துகிற ஒரு மனிதனிடத்துல ஒப்பு கொடுத்தாரு. அவர் சந்ததியின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குகிற ஒரு மனிதனிடத்தில் ஒப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. இவங்க போனவங்கள, இவங்க ஏதோ டூருக்கு போல, ஏதோ சுவிட்சர்லாண்டுக்கும் அயர்லாண்டுக்கும் போல அடிமையா கொண்டு போகப்பட்டாங்க. அடிமையா கொண்டு போகப்பட்டு அங்க ஒரு எதிர்காலம் இருக்குமா என்ற எண்ணத்தோடு போல, அவங்க அங்க எதிர்காலத்தையே முடிக்கிற ஆட்களோடு போமாடா. அதுக்கு அந்த அஸ்பெனாஸ் கிட்ட ஒப்பு கொடுத்த பிறகு அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட சந்ததியே இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. என்னாச்சு? கல்யாணம் இல்ல, எதுவும் இல்ல, பிள்ளை இல்ல, எதுவும் இல்லை. அந்த சூழ்நிலைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். சரி, இந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிச்சாரா? கர்த்தர் அனுமதிச்சாரா? கர்த்தர் அனுமதிச்சாரா? கர்த்தர் அனுமதிச்சாரா? கர்த்தர் அனுமதிச்சார். சொல்றாரு, இங்கே இருக்கிறவங்கள செத்துருவான், அங்க போறவன் பொழைச்சுப்பான்னு சொன்னாரு. தீர்க்கதரிசனம் இருக்குது வசனத்துல இருக்கும். நீங்க இதே தேசத்துல இருந்தா அவங்களை காலி பண்றாங்க. அடிமையாய் கொண்டு போற தேசத்தை தான் கொஞ்சம் உயிராட்சி தப்பிக்கும், நீ அங்க போ. தேவன் சித்தத்தின்படி தேசத்துக்கு அவர் கொண்டு போக விட்டார். கொண்டு போக மட்டும் அவன் போனா அடிமையாய் மாத்திரம் கொண்டு போல, அடிமைக்கு அடுத்தது வம்சமே இல்ல, அவங்களை அன்னகர் ஆக்குகிற ஒரு மனிதர் இடத்துல அவனை ஒப்புப்பட்டான். 3 வருஷம் அவங்களை முடிஞ்சிச்சு, ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க. முடிச்சிட்ட பிறகு ட்ரெஸ் மாத்தினாங்க. என்ன மாத்தினாங்க? அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க, ட்ரெஸ் மாத்திக்கோ. பேச்ச மாத்தினாங்க, மொழிய மாத்திக்கோ. அவங்களுடைய என்ன ஸ்ட்ரக்சர், அவங்க எல்லா விதத்திலும் மாத்தினாங்க. எல்லாம் மாற்றத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. கடைசியா சொன்னா பிரதானிங்கன்னா சொன்னா, சாப்பாடை மாத்தி ஆகணும். என்ன அவன் சொன்னா, இந்த சாப்பாடை எங்களால சாப்பிட முடியாது. ராஜா சாப்பாடு இல்ல, விக்கிரகத்துக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு. அதுல என்ன, தேவன் வேண்டாம் என்று ஒதுக்கின சில விலங்குகள், பறவைகள் அங்க ஆதாரமா இருக்கப்பட்டுச்சு. அதனால அவங்க சொன்னாங்க, என் ட்ரெஸ்ஸ மாத்து, அது பைபிள்ல இல்ல. என் மொழிய மாத்து, அது பைபிள்ல இல்ல. எனக்குரிய எல்லா காரியத்தை மாத்து, அது பைபிள்ல இல்ல. ஆனா சாப்பிடணும் எத்தனை சொல்ல தெரியுமா? அது சாப்பிட கூடாது, என் பைபிள்ல இருக்குது. அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இடத்துல அவன் சொல்றான், கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடினால் நாங்கள் அடிமையா இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற நினைப்பு 4 பேருக்கு இருந்தது. அங்க இருந்த 400 பேருக்கு இல்ல. 400 உதாரணம் சொல்றேன், ரைமிங்காக சொல்றேன். எத்தனை பேர் கொண்டு வரப்பட்டாங்க தெரியல, ஆனா 4 பேருக்கு தான் அந்த எண்ணம் இருந்தது. ட்ரெஸ் மாத்த எல்லாரும் சம்மதிச்சுட்டாங்க, மொழியை மாத்த எல்லாரும் சம்மதிச்சுட்டாங்க, அவங்க வாழ்க்கையின் எல்லா நடவடிக்கைகளும் மாத்த எல்லாம் சம்மதிச்சுட்டாங்க. உணவு மாத்தும் போது இந்த 4 பேர் தவிர எல்லாமே கோட்டை விட்டாங்க. அவ வசனம் சொல்லுது, இந்த 4 பேருக்கு கர்த்தர் அவர்களோடு இருக்கார் என்ற எண்ணம் இருந்தது. ஆமென்.
வசனம் சொல்லுது பழைய ஏற்பாடுல, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இந்த 4 பேரும் கர்த்தரோடு இருந்ததுனால இந்த 4 பேரோட கர்த்தர் இருந்தார். உடனே தான் ஆச்சு, அவன் போய் அந்த பிரதானி இரக்கமே இல்ல. பிரதானி அவன் இறக்கப்பட பிரதானி இல்ல, ஆனதே ஈவு இரக்கம் இல்லாத ஒரு அதிகாரி. அவங்க கிட்ட போய் இந்த 4 பேர் கேக்குறாங்க, எங்களை இதை காய்கறி எல்லாம் வேணா, எங்களை வெஜிடேரியன் ஆகிடு. வசனம் சொல்லுது, தேவன் அவர்களோடு இருந்தபடினால் அவர்களுக்கு தயையை உண்டு பண்ணினார். அந்த இடத்துல அல்லேலூயா, தேவன் உன் கூட இருக்கிறார் என்பதை நீ அறிஞ்சிட்டினா, நீ தேவனோடு இருக்கணும் என்ற முடிவு எடுத்த அந்த நிமிஷத்துலமே தேவன் நம்மளோட வந்துருவார். அது பழைய ஏற்பாடு. இன்னைக்கு தேவன் நம்மோட தான் இருக்கிறார் புதிய ஏற்பாடுல. நீங்க முடிவு பட்டு தேவன் உங்களோடு இருக்க ஆரம்பிச்சிடாரு, என்ன நடக்குன்னா, யாரெல்லாம் நம்மளை அழிக்க நினைக்கிறார்களோ, நம்மளை அழுத்தி பிழிஞ்சி நம்மள இருக்கிற சாத்துக்குடி மாதிரி சாறு எடுத்து தூக்கி போற நம்மள நினைக்கிறான் தெரியுமா, அவங்க கிட்ட போய் நம்ம பேசினா கூட நமக்காக அவனிடத்தில் இரக்கம் உண்டாகும். அல்லேலூயா. இதுதான் அக்கினியை போல சூழ்நிலை. எல்லாரும் வாயில போட்டுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும், உன்னை முழுங்க முடியாது. ஏன்? அவன் வாயை காட்டி நம்ம பெருசாயிடும். தேவன் தயையை உண்டு பண்ணிட்டார். விளங்குதா? தேவன் தயையை உண்டு பண்ணினார். இரக்கம் இல்லாத ஆளு, கொடூரனிலும் கொடூரம், மிக மோசமான ஆளு. அவன் வாழ்நாள் எல்லாம் இந்த 4 பேருக்கு தவிர யாருக்கும் தயை காட்டிருக்க மாட்டான்னு நினைச்சு. ஏன்? இந்த 4 பேருக்கு மட்டும் அவன் இரக்கம் பாராட்ட தெரியுமா? கர்த்தர் அவங்களோட இருந்தா. கர்த்தர் அவங்களோட இருந்தா. இன்னைக்கு நீங்க கர்த்தரோடு இருந்தா இரக்கம் உண்டா? நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே நான் அழிஞ்சிடுவேன். அழிய மாட்டேன். தேவ சித்தத்தின்படி அவன் அடிமையா கொண்டு போட்டான். அடிமையாய் கொண்டு போகப்பட்டால அந்த இடத்துல ரூலரா மாறுவார். அது அதிகாரியா மாத்த தேவன் விரும்புறார். நீ அடிமையா கூட வா, அடிமையா இருக்கிற இடத்துல கூட நம்மளை உயர்த்த தேவன் விரும்புறார். அல்லேலூயா. என்னுடைய சித்தம் அடிமையா கொண்டு போகப்பட்டான். நீ அடிமையா வரலாம், ஆனா நான் உன்னோடு இருக்கும்போது நீ அடிமையா இருக்க மாட்ட. நம்ம அடிமைகளுக்கு மேல் அரசனா மாறிடும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 10 நாள் பார்த்தாங்க, 10 நாள்ல சூப்பர் ஆயிட்டாங்க. சாப்பிட்ட சாப்பாடு அவங்களை புஷ்டி ஆக்கல, கர்த்தரோட தயவு அவங்களை புஷ்டி ஆக்கிச்சு. அதான் உங்களுக்கு சொல்றேன், உபவாசம் இருந்துப்பார், கர்த்தருக்காக நின்னுப்பார். இது வரைக்கும் ஃபேஷியல் பண்ணி பிரைட் ஆகாத முகம் பிரைட் ஆயிடும், ஒயிட் ஆயிடும். அல்லேலூயா. பிரசன்னமதையாக்கும். எஸ்தர்ல இது நடந்தது. தேவன் அந்த காரியத்தை உண்டு பண்ணுவார். என்ன சொல்றேன்னா, உன் உள்ளம் தூய்மையாகும் போது உன் முகம் தூய்மையாகும். நான் பாஸ்டிங் இருக்கும்போது ஃபேஷியல் இங்க நடக்காது, ப்ளீச்சிங் இங்க நடக்காது, ஃபேஷியலும் ப்ளீச்சிங் இங்க நடக்கும். இங்க இருக்கிற அழுக்கு கிடுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி இங்க வெள்ளையாயிட்டுனா இங்க வெள்ளையாயிடும், பிரைட் ஆயிடும். ஆமே. அப்ப உள்ளம் வெள்ளையாகும்படி உபவாசம் இரு, உன் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெள்ளையாடும். அல்லேலூயா. ஆமே. புரியுதுங்களா? பாஸ்டிங் யாருக்காக? உங்களுக்காக தான், உங்க நன்மைக்காக தான். அப்ப என்னன்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது முதலாவது நமக்கு என்ன நடக்கும்னா, தயவு நடக்கும், தயவு உண்டாகும், இரக்கம் உண்டாகும். யாரிடத்தில் தயவும் இரக்கம் உண்டாகும்? கொடுமை செய்கிறவனிடத்தில், அழிக்க நினைக்கிறவனிடத்தில், நம்ம எதிர்காலத்தையே பாழாக்குகிறவன் கரத்தில் நமக்கு நன்மை உண்டாகும். பாபிலோன்ல இருக்கிறாரு இந்த அஸ்பேனோஸ். யாருடைய ஆளு? சாத்தானுடைய ஏஜென்ட், சாத்தானால் நியமிக்கப்பட்ட ஆளு, ஒரு வம்சத்தை அடிக்கிற ஆளு. இவனிடத்திலே தேவன் இரக்கத்தை உண்டாக்குவாரானால் உனக்கா இரக்கத்தை உண்டாக்க மாட்டார்? அவர்களுக்கு தயை உண்டு பண்ணின தேவன் நமக்கும் தயை உண்டு பண்ணும்படிக்கு இந்த மாதம் நம்மோடு இருக்கிறார். தயை வரும். யாருக்கு தயை வரும்? நீ கர்த்தருக்காக நிற்கும் போது, வசனத்துக்காக நிற்கும் போது, உன்னை தீட்டுப்படுத்துகிற காரியத்துக்கு உன்னை விலக்கி பாதுகாக்கும் போது, தீட்டுனா உன் பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியத்துக்கு நீ விலக்கி பாதுகாக்கும் பொழுது உனக்கு தயை உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேருக்குலாம் எல்லாருக்கும் தயை உண்டான ஆசை? எல்லாருக்கும் தயை வரணும். ஆண்டவர் எல்லாருக்கும் தயை கொடுக்க மாட்டாரு. யாருக்கு தயைனா, தன் பரிசுத்தத்தை பாதுகாக்கிறவர்களுக்கு தயை உண்டாகும். நம் பரிசுத்தத்தை பாதுகாக்கிறவர்களுக்கு நீதி உண்டாகும். நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாக்கிறவர்களுக்கு வாசல்கள் திறக்கும். இது வரைக்கும் அந்த சாப்பாடுக்கு யாரும் விலக்கு இல்லை, சாப்பிட்டே ஆகணும். ராஜா சாப்பாடுல யாரா சாப்பிடலன்னா கழுத்துல கத்திய வச்சு அறுத்து போட்டு போயின்னு இருப்பாங்க. ராஜா சாப்பாடு நீ வானன்றியா? எங்க கடவுள் சாப்பாடு உனக்குன்னா கொஸ்தி இல்லாம ஆகுதா? கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்?
ஏன் 10 கோழி ஒரு 1000 கோழி போகுது, 2 கோழி அறுத்து போட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல. அது மாதிரிதான் அடிமையா வந்தாங்க. அறுத்து போட்டாலும் யாரும் கேக்குது? அவங்க அப்பா இருக்கிறாரா, தாத்தா இருக்கிறாரா, யாருக்குறா? யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அங்க அவர்களை குறிச்சு ஒரு தயையை தேவன் உண்டு பண்ணினார். 1000 பேர் தேவனுக்காக நிக்கல, 4 பேர் நின்னா. நீங்க அந்த 4 பேரை இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். ஆமென். தயை உண்டாகும், இரக்கம் உண்டாகும், வாசல்கள் திறக்கும். அதற்காக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். புரிஞ்சுதா? அப்ப அடுத்த கட்டம் என்ன ஆச்சு? இவங்களோட கர்த்தர் இருக்கிறார், இப்ப புஷ்டி ஆயிட்டம் எல்லாம் ஆச்சு. திடீர்னு பார்த்தா ராஜாவே இவங்களுக்கு அகைன்ஸ்டா வர்றார், எதிரடியா வர்றார். நேபுகாத்நேசர் பயங்கரமான ராஜா, பெருமையின் உச்சத்துல இருக்கிற ராஜா. அவரை போல கொடுமையான ராஜா யாருமே இல்ல. மிக மோசமான ராஜா. அவர் ஒரு சிலையை உருவாக்குகிறார். சிலையை உருவாக்கிட்டு எல்லாரும் இதை வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும் ஒரு சட்டத்தையும் போட்டார். என்ன பண்றான்? மிகப்பெரிய ஒரு இசைக்குழு வச்சிருக்கான், பயங்கரமான இசைக்குழு. அந்த இசைக்கு மயங்கிடும். உதாரணத்துக்கு சொல்றேன், மகுடி ஊதுனா பாம்பு மயங்கிடும் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி பயங்கரமான இசை நடக்குது. எல்லாரும் மயங்கிடுவாங்க, அவ்வளவு பெரிய இசை நடக்குது. அந்த இசையெல்லாம் வாசித்த பிறகு எல்லாரும் வணங்க சொல்றாங்க, எல்லாம் விழுந்துட்டாங்க. இவன் காது கர்த்தர் மேலே இருக்கிறதுனால அந்த இசை கூட மயங்கவே இல்லை. எல்லாருமே இந்த சில மனிதர் அப்படியே சாஸ்தாங்கம் வந்துட்டாங்க. இந்த 4 பேர் நின்று ராஜா பாக்குறாரு, யாரா இந்த 4 பேரு? எல்லாரும் விழுந்துட்டானுங்க. இந்த 4 பேரு, இந்த 3 பேர் யாரு? இந்த 3 பேர் யாரு? அவன் ராஜா கூப்பிட்டு அவங்க கிட்ட, ராஜா கிட்ட திருப்பி இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ செவிட்டுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல, திரும்பவும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், திருப்பி இசையெல்லாம் வாசிக்கப்படும், நீ சாஸ்தாங்கமா விழுந்துட்டீன்னா உன்னை விட்டுறேன். திருப்பி இசையெல்லாம் வாசிக்கிறாங்க. உழ சொன்னா உழ மாட்டான். செவிட்டுக்காரலாம் இல்ல. அவன் சொல்றான், நீ எனக்கு என்ன செய்ய முடியும் கேக்குறான். அவன் சொல்றாரு, என் கரத்துக்கு உங்களை யாரும் தப்பிக்க முடியாது. ராஜா கேட்கிறாரு. நீங்க நீதிமொழிகளை வாசிங்கன்னா ராஜாவுடைய கோபம் மரணத்தூதருக்கு சமம். ராஜாவோட கோபம் சிங்கத்தோட கர்ச்சிப்புக்கு சமம். சிங்கம் போய் கர்ச்சித்துதான் அந்த மான் எல்லாம் மயக்கச்சு வந்துடும், பயந்துரும். ராஜா அப்படி இருந்து நின்றாருன்னா இந்த அடிமைக்கு என்ன ஆகும்? ராஜா கோபமா, வசனம் சொல்றது கோபமா இல்ல, உக்கிரமா நிக்கிறாரு. இவங்க 4 பேர் பாக்குறாங்க. அவர் சொல்றாரு, என் கைக்குனால யாரும் தப்பிக்க முடியாது. ராஜா கேக்குறாரு, உன் கைக்கு என் தேவன் என்னை தப்பிப்பார் சொல்றான். எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் அவன் சொன்னான்னா, கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. ராஜா, நீ இந்த நாட்டுக்கு தான் ராஜா, ஆனா எங்களோடு எங்க தேவன் இருக்கிறாரா, அவரு சர்வலோகத்துக்கு ராஜா. அவர் சொல்றாரு, உன் கரத்துக்கு தப்பி வைக்க எங்க தேவனால் ஆகும் என்று சொல்லிட்டாரு. சொல்லிட்ட உடனே அவன் என்ன சொல்றாங்க, ராஜாவுக்கு கோபம் வருது, ரொம்ப பேசிட்டாங்க. என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இனி யாருக்கும் அது மாதிரி கூடாது, எல்லாம் என்ன பார்த்து பயப்படணும்னு சொல்லிட்டு அக்கினியை 7 மடங்கு அக்கினியை அதிகமாக்கிட்டாங்க, 7 times. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, கட்டுறாங்க. புல்லா கில்லா உள்ள ட்ரெஸ் வெளி ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸோட கட்டி தூக்கி போடுறாங்க. இவங்க தூக்கி போறனையும் அந்த சூளையில நடுவுல அவங்க போய் விழுந்துட்டாங்க. சூளை நடுவுல யார் போய் வந்தா என்ன ஆச்சுன்னா, தூக்கி போடுறாங்க. திரும்பி பார்த்தா தூக்கி போட செத்துட்டாங்க. நெருப்பு உஷ்ணம் தாங்காம தூக்கி போட்டவனே செத்துட்டானா, கட்டுனவன் என்னது, இவர்களை கட்டினவன் செத்துட்டான். கட்டி அவங்க போடும்போது விடுதலையா இந்த 4 பேர் இருக்கிறாங்களா உள்ள. ராஜா உத்து பாக்குறாரு, போட்டது 3 பேரு, இருக்குது 4 பேரு. அவங்களை எப்படி போட்டாங்க? அவங்க என்ன பண்ணாரு, அவங்க உள்ள உன்னை தூக்கி போற நெருப்பு உன்னை கட்டி இருக்கிற கட்ட அழிக்கமோ தவிர உன்னை அழிக்காது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எந்த கட்டோட உள்ள போறியோ அந்த கட்டுதான் அந்த அக்னியில எரியாம தவிர நீ எரியவே மாட்ட. ராஜா பாக்குற 4 பேர் எங்க, போட்டுது 3, இருக்குது 4. ராஜா கண்ணை தடி பாக்குறாரு. எல்லாரையும் கூப்பிடுறாரு, வாங்கடா வாங்கடா. எல்லா அதிகாரிகளும் பிரதானிகளும் எல்லாம் வந்து பாக்குறாங்க. ராஜா 4 பேர் தான். அவன் எப்படி அணைச்சானுங்கன்னு தெரியல, இல்ல அக்கினி எரிஞ்சு சொல்ல கதவை திறந்து வெளியே வந்தாங்களா எனக்கு தெரியல. அவங்க வெளியே வரும்போது எல்லாம் என்ன பண்ண, மோந்து பாக்குறாங்க. நெருப்பு வாசனை கூட இல்ல, முடி கூட பூசுங்களே. நீங்க நல்லா பெரிய ஒரு 50 கிலோ பிரியாணி எல்லாம் செஞ்சு அடுப்பு எல்லாம் போட்டாங்கன்னா நம்ம கரண்டி போட சொல்லி முடியலாம் பொசுங்கிடும், அவ்வளவு ஹீட்டா இருக்கும். இவங்க முடி கூட பூசலாம வெளியே வராங்க, நெருப்பு வாட கூட இல்லையே. அப்ப ராஜா சொல்றாரு, என்னுடைய கோபத்துக்கும் தப்பி வைக்கிறதுக்கு உன் தேவன் இருக்கிறாரு, எனக்கு உங்க தேவன் பெரியவர். அல்லேலூயா. நீ ராஜா கூட இருந்தா நீ தப்பிக்க முடியாது, நீ ஆண்டவரோட தப்பிக்க முடியும்.
நம் உயர்திரு மோடி கூட இருந்தா கூட நம்ம தப்பிக்க முடியாது. நீங்க முதல்வர் கூட இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஆண்டவரோடு இருந்தாதான் தப்பிக்க முடியும். நான் சொல்றேன், எனக்கு இவரு தெரியும், அவரு தெரியும், அவரு தெரியலாம் சொல்லாதீங்க. ஒரே கல்வி தர, உனக்கு ஏசப்பா தெரியுமா? உங்க ஆண்டவர் தெரியுமா? உனக்கு ஆண்டவர் தெரிஞ்சா எல்லாத்துலயும் தப்பிச்சிருவேன். அல்லேலூயா. விளங்குதா? ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு விளங்கிட்ட பேரு ராஜா சொல்றா, இது வரைக்கும் அவன் அடிமையா இருந்தான், இதுதான் அவனை அவன் பிரதானியா மாத்து, ஒரு போஸ்டிங்க போட்டு குத்துறேன்னு. அவனுக்கு கவர்மெண்ட் வேலை. யாருக்குன்னா கட்டினவன் எல்லாத்துக்கும் மேல ஒரு போஸ்டிங்ல போட்டு உட்கார வச்சுட்டாங்க. ராஜா யாரால ஆனாரு? ராஜா இந்த 4 பேருக்கு ஃபேவர் ஆயிட்டாரு. ராஜா இது இருக்க ராஜாவோட இருதயம் என்னத்தமா சொல்லுது? என்ன காட்டில பலவான் யாரும் இல்ல, என்ன காட்டில அதிகாரம் யாரும் இல்ல. அந்த மாதிரி ஆணவத்துல இருக்கிறவங்களுக்கு பாடம் எடுக்கும்படி கர்த்தர் நம்ம பயன்படுத்துவார். ஆமென். ராஜா சொல்றாரு, ரொம்ப ஆணவத்துல இருக்கிறானா, அவனுக்கு நம்மை கொண்டுதான் பாடம் கத்து கொடுக்கான். அந்த பாடம் நம்ம சிறுமையாய் ஆக்கப்பட்டாதான் அவன் பெருமை உடைக்க முடியும். நீங்க குனியாம அவனை ஒண்ணும் பண்ணுங்க. என்ன தாழ்த்தினே இருக்கிறீங்க, உயர்த்துவேன் உயர்த்துவேன் உயர்த்துவேன்னு சொல்றீங்க, ஆனா போதெல்லாம் ஸ்டெப் டவுனாவே போயின்னு இருக்குதே. அந்த உயர்த்துவதுக்கு முன்பாக நம் தாழ்மையை சோதிச்சு பாப்பார். ஆமென். இந்த உயர்ந்த இடத்துல வச்சா இது நிக்குமா, தைய தக்கன்னு ஆடுமா, இது என்ன பண்ணும், அந்த இடத்துல வச்சு இது என்ன வேலை காட்டும், வேலை காட்டாதுன்னு கடவுள் நம்பினாதான் நம்மளை உயர்த்தியே வைப்பார். அல்லேலூயா. உன் அதிகாரத்தை கொடுப்பதுக்கு முன்பாக நீ அதிகாரம் கொடுத்தா யாருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன்னு கர்த்தர் நம்பணும். அல்லேலூயா. அப்ப ஏன் உயர்வு வரல தெரியுதா? நம்ம கிட்ட அதிகாரம் வந்தா அவள் தான் நம்ம ஒரே நாள்ல போட்டுருவோம். லிஸ்ட் எடிடா, நம்மளுக்கு ஆளு யார் யாரு இல்ல, பிரதானி அவனை தூக்கி போட்டா என்ன ஆகும்? இது வரைக்கும் சோறு போடாத லிஸ்ட் எடு, நம்மள திட்டவன் லிஸ்ட் எடு, நம்மள ரொம்ப கஷ்டப்படுறது எல்லா லிஸ்டும் எடு. ஒரே நாள்ல 3 பேர் காலி பண்ணிட்டு இருப்பாங்க. கர்த்தர் எதற்காக நம்ம உயர்வை தாமதப்படுத்துகிறார்? நம் உயர்வினால யாருக்கும் அழிவு வராது என்ற எண்ணம் ஆண்டவர் வரவே வேண்டும். அல்லேலூயா. சர்வ அதிகாரம் உள்ள தேவனால இன்று வரைக்கும் யாருக்கும் அழிவு வந்ததே இல்லை. விளங்குச்சா? ஆமே. அப்ப ராஜா யாரோட ஆளாயினார்னா, இந்த 4 பேருக்கு ராஜா ஃபேவர் ஆயிட்டாரு. ஏன்னா நம்மள காட்டில பெரிய ஆளு அவங்க கூட இருக்கிறாங்க. இது வரைக்கும் ராஜாங்க தாக்கா பூச்சாதான் வாழ முடியும் நினைச்சுட்டு இருந்தாங்க. அவனுக்கு தெரிஞ்சு இவங்க நம்மோடு இருந்தாதான் நம்முடைய ராஜ்ய நிலைக்கும் என்ற எண்ணத்துக்கு நேபுகாத்நேச்சார் போயிட்டார். தெரியுமா? அதனாலதான் இந்த 4 பேர் தன் பக்கத்துல வச்சுனார். ஒரு நாள் திடீர்னு என்னாச்சு, ராஜா அவங்கெல்லாம் இல்லாட்டாரு. ஆனா எல்லாரும் அவங்கெல்லாம் விட முடியாது. திருப்பம் பிசாசு தன்னுடைய ஆட்களை எழுப்புறான். அங்கங்க எழுப்பி அங்கங்க ரெடி பண்ணி என்ன பண்றான்னா, கொண்டு ஒரு திரும்பவும் ஒரு கட்டளையை போட்டு தானியலை பிடிக்கும்படி போட்டான். தானியல எல்லாம் கட்டளைகளும் வந்துட்ட பிறகு ராஜாவும் கட்டளை சைன் பண்ணிட்டாரு. எல்லாம் வராங்க, ராஜா கட்டளை போட்டுவது நீர்தான், இந்த மாதிரி திட்டத்துக்கு கீழ்ப்படியலன்னா அவங்கள சிங்க கவியில போடணும், நீர்தான் கையெழுத்து போட்டுக்கிறேன். ராஜா சொல்றாரு, இந்த கட்டளையை என்னாலும் மாத்த முடியாதே. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோவ ராஜா நினைச்சா காப்பாத்தலாம், ஆனா ராஜா நினைக்கல, தேவன் காப்பாத்திட்டாரு. ஆனா தானியல ராஜா நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது, அந்த நிலைமைக்கு தானியல் போயிட்டாரு. ராஜா என்னத்தமா சொன்னாரு, எனக்கு ஒரு பட்சி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தானியலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பார். தானியலுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ராஜாக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அக்கினிய பாத்துட்டாரு. அவ்வளவு பேர் அக்கினிலே அந்த 3 பேர் அவங்க கடவுள் காப்பாத்திட்டாரா? அவ்வளவு பேர் அக்கினியே காப்பாத்திட்டாரு. சிங்கத்துக்கு உங்க ராஜாவுக்கு உங்க தேவன் காப்பாத்த மாட்டாரு. தானியலே, தைரியமா சிங்க கோகைக்கு போ, கடவுள் உன்னை காப்பாத்திடுவாரு. ராஜா அனுப்பிச்சு வச்சார், நம்பிக்கையோட அனுப்பினார். அங்க போன உடனே அவரு நந்து சாப்பிடாம எடுக்கிறாரு. நாளைக்கு தானியல் வருஷ பாக்கத்துக்காக ஆயத்தமா இருக்கிறாரு. விடிஞ்ச உடனே போற, தானியலே கர்த்தர் உன்னை காப்பாத்தினாரா? ஆம் ராஜா, காப்பாத்திட்டார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன்னை எதிர்க்கிறவர்களுக்கு உன் தேவனை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டாகும், அவங்க மேல ஒருத்தரும் கை போட முடியாது. ஆமே. ராஜாவே தப்பிக்க முடியாத சூழ்நிலையில போலாம், ஆனா தேவன் உன்னை தப்பிக்க வைப்பான். அல்லேலூயா. சொல்றான் அப்புறம் எழுதுறான், இவர்களுடைய தேவன் தான் தேவன், இவங்களுடைய கடவுள் தான் கடவுள். அவன் அடிமையா போனா அவங்க வாழ்நாள் எல்லாம் அவங்க அடிமையா இல்லவே இல்லை, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஏன் தேவன் அந்த நிலையை கொண்டு வந்தார் தெரியுமா? கர்த்தர் அவங்களோடு இருந்தார். அப்போ நம்மளுக்கு அக்கினி வருமா? அக்கினி வர ஜாலியா இருக்குங்க. அக்கினிக்கு அப்போது நம்ம அரசரை பக்கத்துல போக்குறோம். சிங்கம் வருமா?
கவனமா இரு. சிங்கத்தை நம்ம கடவுள் மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. சிங்கம் ஒரு அடி அடிச்சுன்னா, உண்மையை சொல்றேன், ஒரு கையில இந்த சோல்டரே கழண்டிடும். சிங்கம் ஒரு அடி அடிச்சா என்ன ஆகும்? தலையில வச்சா தலை ஃபுட்பால் மாதிரி போயிடும். அவ்வளவு பவர் சிங்கத்துக்கு. எத்தனையோ சிங்கம் சாப்பிடாம இருக்குது. ராஜா நம்புறான், தானியேல் உன் கடவுள் உன்னை காப்பாற்றுவேன். சாப்பிடாம நான் உங்களுக்கு சொல்றேன், ப்ராஃபஸியா எடுத்துக்கிறீங்களா என்ன வேணா எடுத்துக்கிறீங்க, உன்னைத்தான் சாப்பாடுன்னு நினைச்சுன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு நீ சாப்பாடு ஆக மாட்டேன். ஆமே, நம்ம எப்படி போறோமோ அப்படியேதான் வெளியே வருவோம். சிங்கத்தை பார்த்து ஒருத்த பயப்பட தேவையில்ல, நம்மளை பார்த்து ஒருத்த பயப்படுவான். அல்லேலூயா. ஏன்னா நம்மளோடு இருக்கிறவர் இன்னார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி. கர்த்தர் எதற்காக உங்களோடு இருக்கிறார்னா, உங்களை வச்சு சில பேர் பாடம் எடுக்கணும், உங்களை வச்சு சில பேர் பாடம் கற்பிக்கணும், உங்களை வச்சு பாடம் கற்றுக்கொள்ளும்படி இன்னைக்கு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆமே, தாழ்த்த நீங்க தயாராகும்னா உயர்த்த ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு நாளை எப்படி பாக்கணும்னா, பிரச்சனை வருமானு பார்க்காத, ஜெயத்தை நான் எடுக்க போறேன்னு பாரு. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமே, யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைகளை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பயப்படுவீங்களா? சண்டை வந்தா நம்ம சண்டை போடுறதுக்கு பயப்படணும். ஆமா, பண்டை போடக்கூடாது. ஐயோ ஏசப்பா என் கூட இருக்கிறார், சிங்கம் போல கர்ஜித்துருவேன், கத்திடலாம் கூடாது, கத்தலாம் கூடாது. அவங்க சிங்கம் போல இருந்தா நாம ஆட்டுக்குட்டியா இருப்போமானால் கத்த சிங்கமா நம்மளோடு இருப்பார். நாம சிங்கமா மாறிட்டேன்னா எதுக்கு இன்னொரு சிங்கத்துக்கு வேலை? நீயே பாத்துக்கணும் விட்டு போயிடுவ. நிறைய பேர் சண்டையில சிங்கமா வரீங்க. யாரும் இல்ல, நீ ஆட்டுக்குட்டியா இருங்க. நீங்க உங்களுக்கு தாழ்த்தவர்களா இருங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னெல்லாம் அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க உங்களை தாழ்த்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். நீங்கள் கடக்க போறீங்களா? தண்ணீர் வருமா? வரட்டும். நெருப்பு வருமா? வரட்டும். எதிரிகள் வருவார்களா? நாளைய கலைத்துக்கிறது எதிர்ப்பு கவலைப்படாத, ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சூழ்நிலையை ஜெயிக்க போகிறோம். அப்ப என்னன்னா, இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா மாத்திரம் டெஸ்ட் பண்ணி நேருங்க அடிக்கடி. நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க வசனத்தை கீழ்ப்படிஞ்சு தீட்டானவைகளை பாவமான காரியங்களை உங்களை விட்டு அகற்றும் போது கர்த்தர் உங்களோடு இருப்பார். கண்ண மூடுங்க சந்தோஷத்தோடு. நவம்பர் மாசம் எப்படியோ அப்படியா இல்ல, நவம்பர் மாசம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். சிங்கத்தை கண்டு பயப்பட தேவையில்லை, இருக்கிற அக்கினி சூளையை கண்டு பயப்பட தேவையில்ல, பொல்லாத மனிதர்களை கண்டு பயப்பட தேவையில்ல, ராஜாவே எதிர்த்தாலும் நம்ம பயப்பட தேவையில்ல, ராஜாவின் சட்டங்கள் எதிர்த்தாலும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 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 வாக்கு பண்ணின தேவன் தகப்பனாய் நம்மோடு இருக்கிறார். மூத்த சகோதரனாய் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய சிநேகிதனாய் நம்மோடு இருக்கிறார். நமக்கு எல்லாமுமாய் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், அப்பா என்னோடு இருக்கும் போது நான் எதற்குப்பா பயப்படணும்? நீர் என்னோடு இருக்கும் போது நான் எதற்கு அஞ்சணும்? அதுதான் தாவீது சொல்றாரு, நீர் என்னோடு இருக்கிறபடினால் இந்த எல்லாத்தையும் இந்த இந்த எல்லா சூழ்நிலையும் தாண்டி வந்துடுவாண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அப்பா இந்த சூழ்நிலையை உண்மை கொண்டு நிமித்தமாய் நான் தாண்டி போவேன் ஆண்டவரே, நிமித்தமாய் தாண்டி போவேன் ஆண்டவரே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் நான் விசுவாசத்துல சோர்ந்தவே மாட்டேன், நிலைத்திருவேன். நீர் என் சார்பில் இருக்கிறபடினால், நீர் என்னோடு இருக்கிறபடினால் இந்த சூழ்நிலையை நான் கடந்து போவேன் ஆண்டவரே, கடந்து போவேன் ஆண்டவரே. உங்களை சில ஏதாவது பாவங்கள் இருக்குமானா இன்னைக்கு அகற்றிடுங்க, விட்டுடுங்க. ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை அகற்றும் போது, ஆண்டு சார் நீ என் நிமித்தம் இந்த தீட்டானவைகளை உன்னை விலக்கி பாதுகாத்தபடினா நான் உன்னோடு இருப்பேன். நவம்பர் மாசம் மாத்திரம் இல்ல, நம் ஜீவன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மோடு இருப்பான். நம் ஜீவன் போயிட்ட பிறகு நம் சந்ததியோடு தேவன் இருக்க ஆசைப்படுகிறான். அப்படியாப்பட்ட தேவனை நம்ம தகப்பனாய் ரட்சகராய் எல்லாமாய் கொண்டே இருக்கிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்புள்ள தெய்வமே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. வாக்கு மாறவே மாட்டி நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களோடு இருக்கிறீர். இந்த சூழ்நிலையை கடந்து போகும் அந்த பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.